செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன்ல பல பேர் வந்து முக்கியமான தகவல்கள்லாம் வச்சிருப்போம். அந்த தகவல்கள எப்படி முடக்குறது? அந்த செல்ஃபோன எப்படி முடக்குறது? தொலைஞ்சு போன செல்ஃபோன எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டா இருந்துச்சு. சமீப காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட் குடுக்காம விட்டாங்க. சில பேர் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி கம்ப்ளைண்ட் குடுத்தவங்க பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன திருப்பி கண்டுபிடிச்சு குடுத்திருக்கு போலீஸ். பல இடங்கள்ல போலீஸே டைரக்ட்டா கண்டுபிடிச்சு குடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல ஆன்லைன் போர்ட்டல் மூலியமா கம்ப்ளைண்ட் பண்ணி, அது மூலியமா வந்து அந்த ஃபோன்ஸ டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு குடுக்குறாங்க. இந்திய தொலைத்தொடர்பு துறை வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியா ஒரு ஆப்பே வச்சிருக்காங்க. ஒரு வெப்சைட்டும் வச்சிருக்காங்க. சஞ்சார் சாத்தி அப்படின்றது அந்த வெப்சைட்டோட பேரு. அந்த ஆப்புமே ஏறக்குறைய அதே ஒரு பேர்ல தான் இருக்கு. குறிப்பா இந்த ஆப்ப 1,00,00,000க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ட 21,00,00,000க்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா, விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி செய்திகள வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தொலைத்தொடர்பு பிரிவோட தமிழ்நாடு உரிம சேவை அதிகாரி. அதாவது தமிழ்நாடுக்கான ஒரு டிவிஷன் ஆஃபீசர் அப்படின்ற மாரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதாகர் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சுதாகர் சொன்ன விஷயங்கள்ல என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா தமிழ்நாட்ல வந்து எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல இருந்து மட்டும் ஏறக்குறைய 1,83,486 கைபேசிகள் முடக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரி முடக்கிடுவாங்க அந்த ஃபோன. அதாவது வேற யாரும் யூஸ் பண்ண மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபோன வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாரி முடக்கப்பட்ட ஃபோன்களோட எண்ணிக்கை மட்டும் 1,83,486 ஃபோன்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளோ ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 41,069 மொபைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரைவ் பண்ணிட்டாங்க. இதில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ எந்தெந்த இடம் குடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு வந்து இந்த மாரிலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அத நான் முதல்ல அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுறேன். இதில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்க ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தல்லாகுளம் மற்றும் முசிலம்பட்டி இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவார்டே குடுத்துருக்காங்க. நீங்க நல்லா பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணி செல்ஃபோன்ஸ கண்டுபிடிச்சு குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்ல யாருதாவது மொபைல் தொலைஞ்சிருந்தா, இல்ல உங்களுக்கே பர்சனலா மொபைல் தொலைஞ்சிருந்தா, டெஃபினட்டா போயிட்டு இந்த சஞ்சார் சாத்தி அப்படின்ற வெப்சைட்ட உள்ள போய் பாருங்க. ஃபோன்ல நீங்க அதே ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ஈஸியா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்க ஃபோன் நம்பர மட்டும் வச்சு ஈஸியா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இதில வேற என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க உங்க பேர்ல வேற யாராவது சிம் வாங்கியிருக்காங்களா? உங்க நம்பர வேற யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்களா? உங்க நம்பர் வந்து ஹேக் ஆகுதா? அதே மாரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளால யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஃபேக் கால்ஸ், ஸ்பாம் கால்ஸ் மாரியான விஷயங்களையும் வந்து நம்ம இதில போட்டு கண்டுபிடிச்சுக்க முடியும். குறிப்பா நம்ம ஆதார் கார்ட்ல என்னென்ன சிம் எத்தன பேர் சிம் யூஸ் பண்றாங்க? ஒருவேள அந்த நம்பர் நீங்க வாங்குனா அத எப்படி பிளாக் பண்றதுன்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே இருக்கு. இருக்கிற ஒரு குட்டி சைபர் கிரைம் விங் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சார் சாத்தி அப்படின்ற விஷயம் வந்து இந்த வெப்சைட் வந்து இயங்குது. இந்த மாரியான விஷயங்கள தெரிஞ்சுக்க நாதஸ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் உங்கள் ஆர்வி.